ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட்டில் தான் இருக்கோம். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டுருச்சு எனக்கு. இதோட 4வது டைமு. இப்போ பாலம் கட்டியாச்சு, எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க பாலத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் பாலத்துக்கு கீழே எனக்கு 4வது டைம் ஆக்சிடெண்ட்டு. எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி வந்து அக்டோபர் 13 காலைல ஒரு நியூஸு. பாலத்துக்கு கீழே இறங்குறப்ப ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஜனவரி 2025 தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது எனக்கு. அது எப்படி அப்படின்னா, யூட்டர்ன் மெத்தட் வந்து கொண்டு வந்தார் கோயம்புத்தூர் கமிஷனர் வந்து யூட்டர்ன் மெத்தட் கொண்டு வந்தாங்க. இந்த யூட்டர்ன் மெத்தட்னால பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் கம்மியாச்சு. போக போக என்னாச்சு அப்படின்னா சாலை விதிமீறல்கள் வந்து 2 மடங்கு அதிகமாகிடுச்சு. கீழமேட்டில் கிருஷ்ணமான் காலேஜிலேருந்து ஃபைனல் மில் ரோடு போகிறக்காக எல்லோரும் எதிர் திசையில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1 கிலோமீட்டர் போய் யூட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் போனால் நம்ம 100 மீட்டரில் ஆப்போசிட்டில் போய்க்கலான்ட்டு ஆப்போசிட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். நான் போயிட்டுருந்தேன் ஏர்போர்ட் பார்த்த மாதிரி. திடீர்னு ஒருத்தர் ஆப்போசிட்டில் வராரு. ரைட் சைடில் பஸ் வந்துட்டுருக்கு. என்னோடய வண்டியில் 2 பக்கமே மிரர் இருக்கும். விபத்துங்கிறது நம்ம எதிர்பாராத நேரங்களில் நடக்கிறதா விபத்து. அப்படி எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறது இல்லை. ஆப்போசிட்டில் வந்துட்டார், ரைட்டில் பஸ்ஸு. திடீர்னு நேராக கொண்டே உள்ளான்னு போட்டால் அவர் வந்து லெஃப்ட்டு, அவர் ஆப்போசிட்டில் வந்து ரைட்டு திரும்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட ஹேண்ட்பார் வந்து என்னோடய வண்டியில் இடிச்சு நான் கீழே விழுந்துட்டேன், அவர் கீழே விழுதுல. பார்த்துக்கோங்க, எப்போவுமே எதிர் திசையில் வரவங்க எப்படியாச்சும் ஒன்று தப்பிச்சு ஓடிடுறாங்க. நேராக வரவங்க தான் மாட்டி சிக்கி சீரழியுது. விபத்தில் மாட்டி அப்புறம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் வந்து கேட்டாங்க, என்ன உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா. சரி ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னாங்க. வேறு ஏதாச்சும் உதவி பண்ணணுமா அப்படின்னாங்க. வேறு ஏதாச்சும் உதவி பண்ணணுன்னா கேஸ் போட்டு அதெல்லாம் பண்ணோன்னா, ஏன்னா நமக்கு ஃபீல்டு ஒர்க்குனால வண்டி நம்ம முக்கியமாக தேவைப்படும். அப்புறம் வண்டியில் முன்னாடி ஃப்ரண்ட் மாஸ்க்லாம் உடஞ்சி, அதனால் நான் தான் என்னோடய கை காசு போட்டு செலவு பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் செலவு பண்ணாங்க. ஸோ யூட்டர்னால் எல்லோரும் ஆப்போசிட்டில் வரனால ஃபஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நம்ம போலீஸில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் ஜனவரி மாதம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எப்போ ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை 2025 தான் ரிப்ளை பண்ணுறாங்க. ஜனவரி 2025 கொடுத்தது ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு. ஜூலை 2025 தான் கூப்பிட்டு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிரச்சனை உடனே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஜனவரி மாதம் கொடுத்ததுங்க, அது எல்லோரும் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க, ஆக்சிடெண்ட் ஆகிருச்சுங்க அப்படின்னு. நாங்கள் நோ என்ட்ரி போர்டு வச்சுருக்கோம், ஃபைன்லாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் வந்து எதிர் திசையில் வந்துட்டு தான் இருக்காங்க, நீங்கள் பால வேலை முடிகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. 2வது ஆக்சிடெண்ட்டு ஒரு 2 மாதம் கழிச்சே நடக்குது. இது எப்படின்னா ஃபன்மாலில் அந்த பக்கம் இருந்து ஹோப் காலேஜ்லேருந்து ஃபன்மால் பக்கம் வரப்போ பார்த்தீங்கன்னா வரதராஜா மில்ஸ்ட்டை ஒரு நடந்து போகிறதுக்காக ஒரு சிக்னல் இருக்குது. இந்த சிக்னல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரில. நடந்து போகிறதுக்காக ஒரு 2-3 இடங்களில் சிக்னல் வச்சுருக்காங்க. அந்த சிக்னல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. அந்த சிக்னலில் யாருமே நிற்கிறது கிடையாது. இப்போ நான் நின்னா வச்சுக்கோங்க, பின்னாடி வரவங்க நிற்க மாட்டாங்க. நான் இப்போ நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிற்கிறேன். இப்போ ரெட் சிக்னல் போட்டாங்க நிற்கிறேன். பின்னாடி வரவங்க வந்து நிற்கவே மாட்டாங்க. அப்படி தான் ஒரு லேடி வந்து ஹோப் காலேஜ்லேருந்து ஃபன்மால் பார்த்த மாதிரி போயிட்டுருக்கவன் ரெட் சிக்னல் போட்டாங்க, ஸ்லோ பண்ணுறேன். பின்னாடி அவங்க வேகமாக வந்து இடிச்சுட்டு சிம்பிளாக பிரேக்கே பிடிக்கலிங்க அப்படின்னு விழுந்தது நான். ஆனால் அவங்க விழுகலை. நமக்கு நடந்த விபத்துலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு விபத்து ஏற்படுத்தினவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா தவிச்சு போயிடுறாங்க. நம்ம தான் வந்து விபத்தில் மாட்டுறது. கேட்டால் பிரேக்கே பிடிக்கல அப்படிங்கிறாங்க. பிரேக்கே பிடிக்கல என்னங்க அது? ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க, ரெட் சிக்னல் போட்டு ஒரு 5 செகண்டுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ வந்து பிரேக் பிடிக்கலிங்கிறீங்க அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் தான் நான் வந்து முதலமைச்சரோட உதவி மையத்தில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி சிக்னலில் யாரும் நிற்கிறது இல்லை, எனக்கு விபத்து ஏற்பட்டுருச்சுங்க அப்படின்னேன். அவங்க வந்து ஒரு 2 நாள் கழித்து நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. என்னங்க மனு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, ஃபோன் பண்ணி சொல்லணும் அந்த மாதிரி அப்படின்னு. யாருமே சிக்னல் நிற்கிறது இல்லைங்க, விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா. இந்த சிக்னல் வந்து நெடுஞ்சாலைத்துறையினால் வச்சதுன்னு நினைக்கிறேன், நடந்து போகிறதுக்கான சிக்னல். இந்த கேஎம்சிஹெச்சில் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த கிருஷ்ணமால் காலேஜில் ஒன்று இருக்குது, அந்த ஃபன்மால் வரதராஜா மில்கிட்ட ஒன்று இருக்குது. பாலம் வேலை முடிகிற வரைக்கும் அவங்களும் அதான் சொல்கிறாங்க, பாலம் வேலை முடிகிற வரைக்கும் பொறுத்து தான் போகணும். நாங்களும் வந்து
டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு சேஃப்டியாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் பொதுமக்கள் வந்து அந்த சிக்னலை வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுவும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் 3வது டைமு ரேடிசன் ப்ளூ ஹோட்டல்கிட்ட நவிந்தியா அந்த இபி ஸ்டேஷன் முன்னாடி ஒரு யூட்டர்ன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த யூட்டர்னில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த யூட்டர்ன்லேருந்து அந்த நவிந்தியா ரோடு போகிறக்காக, ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு போகிறக்காக எல்லோரும் எதிர்திசையில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அதே டைமில் தான் எனக்கு ஒரு 10:30 இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு இருந்த பீலமெண்ட்டுக்கு கரெக்டாக ஒரு லேடி ஆப்போசிட்டில் வராங்க. வேகமாக வந்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து மிரர் இருக்கும், ரைட்டும் திரும்ப முடியல, லெஃப்ட்டும் திரும்ப முடியல. அந்த விபத்து அந்த நேரத்தில் என்ன பண்ணது, ஆப்போசிட்டில் ஒருத்தர் வரான் அப்படின்னா அவன் தான் ஆப்போசிட்டில் வரவன் தான் முடிவு பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு. நானும் என்ன ரைட்டு திரும்புறா லெஃப்ட் திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக கொண்டு போய் இடிச்சு, நேருக்கு நேர் இடிச்சு என்னோட வண்டி தான் மறுபடியும் மாஸ்க் உடையுது, மறுக்காடு உடையுது. அவங்க வந்துட்டு இதுவும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேசி சமரசம் பண்ணிக்குவோம் அப்படின்னு. பேசி சமரசம் பண்ணுறது இருக்கட்டுங்க, யூட்டர்ன் எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஒரு போக்குவரத்து நெரிசல் கம்மி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதிலெல்லாம் போய் ஒரு 100 மீட்ரு ஆப்போசிட்டில் வந்துட்டு அது என்ன யூட்டர்ன் வந்து மேக்ஸிமம் வந்து 1 கிலோமீட்டர் தான் யூட்டர்ன் இருக்கும். அந்த யூட்டர்னில் ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னே தெரில. பார்ப்போம், இந்த பாலம் திறந்ததுக்கப்புறமா இந்த யூட்டர்னுக்கு மாற்றா சிக்னல்லாம் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சிக்னல் கொண்டு வரணும். இந்த யூட்டர்னால் எனக்கே 2 டைம் விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த சிக்னல்னால் 2 டைம் விபத்து ஏற்பட்டுருச்சு. பாலம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஹாப்பியாக இருந்து என்ன பண்ணுறது, பாலத்துக்கு கீழே போகிறவங்களோட நிலமை மோசமாலாம் இருக்குது. அதுலேயும் 2 வீலர்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படுறது. இதே வந்து ஆப்போசிட்டில் வந்து லாரி மேலே விட்டுருந்தாங்கன்னா என்ன ஆகுறது, 2 வீலர் தான் நஞ்சு போயிருக்கும். இப்போ நம்ம 2 வீலருங்கனால எல்லோரும் வந்து இடிக்கிறாங்க. இப்போ 4வது ஆக்சிடெண்ட் வந்து சனிக்கிழமை நடந்துச்சு. அதுவும் அதே மாதிரி தான் கிறிஸ்டமால் காலேஜ்கிட்ட நவிந்தியாவிலேருந்து பிள்ளைமலை வழியாக போனால் கிறிஸ்டமால் காலேஜ்கிட்ட சிக்னல் போட்டாங்க. அதை நடந்து போகிறக்காக சிக்னல் போடுறாங்க. பின்னாடி வயசான ஆள் வந்து பிரேக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து இடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சிக்னல் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து போக்குவரத்து காவலர்கள்லாம் வந்து பேசுவாங்க. இப்போ பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வயதானவர்களும் பெண்களும் வந்து பொறுமையாக தான் ஓட்டுவாங்க, மற்றவங்க அனுசரித்து வாகனத்தை இயக்கணும் அப்படிம்பாங்க. போக்குவரத்து காவலர்கள் வந்து அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, எவ்வளோ ஒரு மரியாதையாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவங்களாம் பண்ணுறாங்க. இப்போ கொடிசியாவிலேருந்து ஏர்போர்ட்டு போகிற கடையில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர் பார்த்திங்கன்னா பெண்களும் வயதானவர்களும் தான் அந்த ஸ்கூல் குழந்தைகளை கூப்பிட வராங்க. அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எதிர் திசையில் தான் வராங்க. நீங்கள் 3:30-4 மணி பக்கம் போய் பாருங்கள். அவங்களால கூட ஒரு டைம் விபத்து ஏற்பட இருந்துச்சு. இதெல்லாம் சமாளித்து தான் நம்ம வாகனத்தை இயக்கிறோம். நான் வந்து 6 வருஷமாக அந்த ஃபீல்டு ஒர்க்கில், அதுவும் மெயினாக அவினாசி ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். மறுபடியும் அந்த சிக்னலில் யூட்டர்ன் முறையை மாற்றி அமைச்சு சிக்னல் கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த நடந்து போகிற சிக்னல்லாம் வந்து நடந்து போகிறக்காக சிக்னல் வச்சுருக்காங்க போல. அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா 500 ரூபா அபராதம் மிதிக்கப்படும் சிக்னல் கடந்தா அப்படின்னு. 500 ரூபா எப்படி அபராதம் மிதிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சிசிடிவி கேமரா கிடையாது. போக்குவரத்து காவலர்கள் வந்து பீக் டைம் மட்டும்தான் வராங்க. காலையிலையும் சாயங்காலமும் மட்டும்தான் வராங்க. மற்ற டைம் வந்து போக்குவரத்து காவலர்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி ஃபைன் போடுவாங்கன்னு தெரியல அந்த சிக்னலில் நிற்கலை அப்படின்னா. போக்குவரத்து காவலர்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது, நெடுஞ்சாலைத்துறையினரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. பொதுமக்களாக நாம தான் வந்து மற்றவங்க வந்து நம்ம குடும்பம் இப்போ நான் நேராக வரேன்னா எனக்கு குடும்பம் இருக்குது. நான் வந்து நேர் திசையில் போகிறேன். யூட்டர்ன் வந்து இது வரைக்கும் ஆப்போசிட்டில் போனதே கிடையாது. சிக்னலில் நின்று தான் போவேன். நேராக வரவே எத்தனை கனவுகளோடு வந்துட்டுருப்பான். இப்போ 1 கிலோமீட்ரு மிச்சப்படுத்துறதுக்காக ஆப்போசிட்டில் போய் அடுத்தவனோட வண்டி மேலே இடித்து அவனை விபத்து ஏற்பட வச்சு இத்தனை விஷயம் பண்ணுறதுக்கு எதுக்கு தான் என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியலைங்க. 4 முறை விபத்து ஏற்பட்டுச்சு, 4 முறையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அதுவும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாலை வேலை முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னாங்க. பாலை வேலை முடிஞ்சு நீ அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறாங்கன்னு தெரில. பாப்பா அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நான் வாகனத்தை ஒவ்வொரு டைமும் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப நம்ம நிறைய விபத்தை பார்க்குறோம்.
நம்ம கூட வேலை செய்கிறவங்க விபத்தில் சிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சாலை விதிமீறல்கள்லாம் இல்லாமல் வாகனத்தை இயக்கிறனால தான் இன்ன வரைக்கும் நான் சேஃப்டியாக ஓட்டிகிட்ருக்கேன். ஆனாலும் அந்த ராங் ரூட்டில் வரவங்க, சிக்னல் நிற்காமல் வரவனால தான் விபத்து ஏற்படுது. அதுக்கெலாம் ஒரு தீர்வு வந்து வேணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு கீழே போயிட்டுருக்கோம். அந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4-வே ஹைவேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஸ்பீட் லிமிட்டு மேலேயும் செட் பண்ணியிருக்காங்க. 60 ஸ்பீட் லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் அப்படிங்கிறனால இதை வந்து சும்மா சிட்டிக்குள்ளே போகிற மாதிரிலாம் இப்போ இருக்க மாட்டேங்குது. ஹைவேஸுங்கிறனால இதுலேயும் வந்து ஸ்பீடு அதிகமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மேலே 60 கிலோமீட்டர் ஸ்பீடு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓவர் ஸ்பீடாக தான் வராங்க. ஏன்னா இது ஹைவேஸ் மாதிரி செட் பண்ணிட்டாங்களா. கீழேயும் 4-வே ஹைவேஸ் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் மீடியனை ஒட்டி போனோம் அப்படின்னா பின்னாடி வர வாகனத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டஃப் கொடுக்கணும். அவங்க வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்தாங்கன்னா நம்ம 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரும். பார்த்துங்க, இந்த சிக்னல் தான். இந்த மாதிரி நடந்து போகிற சிக்னலில் வந்து யாருமே நிற்க மாட்டாங்க. ரெட்டு போட்டால் மேலே வந்து 500 ரூபா ஃபைன் போடுவேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சிசிடிவி கேமரா கிடையாது, காவலர் கிடையாது. எப்படி ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஹோப் காலேஜ் ஜங்ஷன் வந்தாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். என்னோட கருத்தை சொல்லிடுறேன். யூடர்ன் முறையில் இல்லாமல் இந்த அவினாஷ் ரோட்டில் மறுபடியும் சிக்னல்ஸு கொண்டு வரணும். சாலை விதிமீறல்களில் யாரும் ஈடுபடாதீங்க. மெயினாக வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் யாரும் வராதிங்க. யூடர்ன் பண்ணி சிக்னல் போட்டால் சிக்னல் ஒரு 15 செகண்ட் தான் நின்று போகலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.